السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي حسبك الله ومن اتبعك من المؤمنين. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: اللهم أعز الإسلام بعمر بن الخطاب، أو كما قال عليه الصلاة والسلام: اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசஹாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாப்கள், நாதாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும், பாக்கிய மிகுந்த ஜும்மாவின் வேளையில் ஒன்று குழும இருக்குகிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கை குறித்தானவர்களே, நாம் அமர்ந்திருக்கிற இந்த துல் ஹஜ்ஜினுடைய பிறை 25, இந்த துல் ஹஜ்ஜினுடைய மாதங்கள் நிறைய சஹாபாக்களுடைய வஃபாத்தினுடைய தினங்கள். சென்ற வாரம் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவு தினம். அதுபோன்று பிறை 26, எனக்கு பிறை 25 அமர்ந்திருக்கிறோம். துல் ஹஜ் பிறை 26 இரண்டாம் ஹலீஃபா ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவு தினம். இங்கே சஹாபாக்களை நாம் நினைவு கூறுகிறோம் என்றால், அந்த சஹாபாக்களுடைய வாழ்வில் நடந்த நிறைய வாழ்வியல் பாடங்கள் இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்லப்பட வேண்டியது என்பது இன்றைக்கி காலத்தினுடைய நிறைய கட்டாயம். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, நமக்கு தெரியும் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு ஈமானில் எவ்வளோ உயர்ந்த தரத்தில் வாழ்ந்தவர்கள் என்பது நாம் இன்றைக்கி சமூகத்தின் மீது சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை தாண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்வில் நாம் பெற வேண்டிய பாடங்கள், இந்த சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிறைய பதில்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்வில் நமக்கு பாடமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்திகள் நாம் கேள்விப்படுகிறோம். சஹாபாக்கள் இப்படி சொல்லுவாங்க உமர் ரலியல்லாஹு குறித்து: ரசூலுல்லாஹ் வாழ்கிற பொழுதே நாங்கள் இப்படி தான் பேசுவோம், ரசூலுல்லாஹ் வாழ்கிற பொழுது நாங்கள் இப்படி பேசுவோம். அஃலலு உம்மத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹுடைய உம்மத்தில் முதல் சிறந்த நபர் என்பது ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி முதல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த உம்மத்தினுடைய ஆகச்சிறந்தவர்கள், அவர்கள்தான் தலைமை நபி. அவர்களுக்கு பின்னால் பாதஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள்தான் சிறந்த ஒரு ஈமானிய அடிப்படை குணமுடைய சிறந்த சஹாபியில் அபூபக்கர் ரலியல்லாஹு என்று நாங்கள் பேசுவோம். பாதஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னால் சும்ம உமர் ரலியல்லாஹு தான் ஈமானில் உயர்ந்தவர்கள் என்று நாங்கள் பேசுவோம். சும்ம உஸ்மான், உமர் ரலியல்லாஹுக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஈமானை பற்றி நாங்கள் சிலாகித்து பேசுவோம் என்று வாழ்கிற பொழுதே, யார் ரசூலுல்லாஹ் வாழ்கிற பொழுதே அந்த வாழ்வினுடைய காலங்களில் பெருமைப்படுத்தி பேசப்பட்ட, அல்லாஹினால் அங்கீகரிக்கப்பட்ட, அடையாளம் கொடுக்கப்பட்ட சஹாபாக்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு என்று நாங்கள் ரசூலுல்லாஹ் வாழ்கிற பொழுதே பேசிக்கொண்டிருப்போம் என்று சஹாபாக்கள் சொல்கிற அந்த வார்த்தையில் அவருடைய அந்த ஈமானிய உயிர்வை நம்மால் பெற முடிகிறது. இன்றைக்கெல்லாம் ஈமானுக்கு அடையாளமாய் குணத்தில் யாராவது சொன்னா, அவரை பற்றி ஒன்றுக்கு எனக்கே தெரியும், அவர் வெளியில் நல்லது செய்கிறார், ஆனால் அவருடைய குணம் சரியில்லைங்க, அவருக்கு எது செஞ்சார், இவருக்கு எது செஞ்சார்ன்ற மாதிரி
குறைகளை பேசுகிற இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, ரசூலுல்லாஹ் வாழ்கிற பொழுது, சஹாபாக்கள் வாழ்கிற பொழுது, வாழ்கிற காலத்தில் பேசுகிறாங்க, நாங்கள் சிறந்த மனிதராக அபூபக்கர் ரலியல்லாஹு பார்க்கிறோம், அதற்கு பின்னால் ஈமானிலும் குணத்திலும் சிறந்தவர்களாக உமர் ரலியல்லாஹு பார்க்கிறோம், அதற்கு பிறகு நாங்கள் சிறந்தவர்களாக உஸ்மான் ரலியல்லாஹு பார்க்கிறோம் அப்படின்னு சொல்கிற பொழுது ஒரு சஹாபி கூட அதற்கு கொஞ்சம் முகம் சுளிக்கவில்லை என்பது அவர்களுடைய வாழ்வினுடைய இவ்வளவு பெரிய பொக்கிஷமாய் எவ்வளவு தூரம் எல்லா மக்களாலும் சஹாபாக்களாலும் அவர்கள் நேசிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்குண்டான அற்புதமான ஒரு வாழ்வியல் அடையார். உமர் ரலியல்லாஹு நமக்கு தெரிந்தவரை உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் நாம் அவர்கள் கொஞ்சம் கோபம் குணம் கொண்டவர்கள், கொஞ்சம் உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் வேகமாக இருப்பார்கள் அப்படின்னா நாம் யோசிக்கிறோம். உலகத்தில் யார் ஈமான் கொண்டாலும் அப்படித்தானே, பொதுவாக எவ்வளோ பெரிய உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறார், அவர் இஸ்லாத்துக்கு வர்றார் அப்படிங்கிறதுனால இஸ்லாத்திற்கு ஏதாவது மதிப்பு இருக்குதான்னா கொஞ்சம் கூட கிடையாது. பெரிய ஒரு உயர் பதவியில் இருக்கிறாரு, அல்லது பெரிய ஒரு விஞ்ஞானிகளுடைய கேட்டகரியில் இருக்கிறாரு, அல்லது பெரிய ஒரு உயர் பதவியில் இருக்கிறாரு, அவர் இஸ்லாத்தை புரிஞ்சு இஸ்லாத்துக்கு வர்றார், குரானை படிக்கிறார், அல்லது ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை படிக்கிறார், அவர் இஸ்லாத்துக்கு வர்றாருங்கிறதுனால இஸ்லாத்துக்கு ஏதாவது பெருமையாக கேட்டால் இல்லை. ஆனால் உலகத்திலேயே இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமானால், இவர்கள் வருவது அது இஸ்லாத்திற்கு பெருமை தான் அப்படின்னு சொல்ல முடியுமானால், அது உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையை சொல்லலாம். உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்திற்கு வந்தது இஸ்லாத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய ஒரு வெகுமதி. யாருடைய ஈமான் யாருடைய வாழ்க்கையிலும் ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா அது இஸ்லாத்துக்கு பெருசு கிடையாது, அவருக்கு தான் பெருசு இல்லையா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, இவர் ஈமான் கொண்டதுனால, இவர் தன்னை வாழ்க்கையில் இஸ்லாத்துக்கு நுழைச்சிக்கிட்டதுனால என் வாழ்க்கை அழகாயிடுச்சு, நான் சொர்க்கத்தின் வாழ்க்கை என்னைக்கு இருந்தாலும் களிமா சொன்னால் சொர்க்கத்துக்கு நுழையலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கிடைச்சிருச்சு நாம் சொல்லலாம். ஆனால் உமர் ரலியல்லாஹுடைய ஈமான் அப்படி பேசப்படுவது கிடையாது. அந்த ஈமானுக்கு பின்னால் நாம் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கிறது. மக்காவுடைய வாழ்க்கை, சஹாபாக்கள், ஈமான் கொண்டிருந்த சஹாபாக்கள் பலகீனத்திலும் பலகீனம். அபூஜஹல், உத்பா, ஷைபா போன்றவர்கள் எல்லாம் எதிரிகள். நினைத்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு, அம்மார் ரலியல்லாஹு போன்ற, சுஹைப் ரலியல்லாஹு போன்ற ஏழை சஹாபாக்களை அடித்து துன்புறுத்துகிற பொழுது, பலகீனமான சஹாபாக்களை அடித்து துன்புறுத்துகிற பொழுது ரசூலுல்லாஹ் இப்படி கையேந்தி கேட்டாங்க, அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் பி உமர் இப்னுல் கத்தாப், யா அல்லாஹ் உமரை கொண்டு இந்த இஸ்லாத்துக்கு நீ கண்ணியத்தை கொடுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் பி உமர் இப்னுல் கத்தாப். இன்னொரு வார்த்தை வருகிறது, அல்லாஹும்ம அய்யிதில் இஸ்லாம் பி உமர் இப்னுல் கத்தாப். இந்த இஸ்லாத்திற்கு ஒரு உறுதியை, இந்த இஸ்லாத்திற்கு ஒரு வேகத்தை நீ உமரை கொண்டு கொடு, உமரை இஸ்லாத்துக்கு நீ கொண்டு சேர்த்துறியா அல்லான்னு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்கன்னா, யாருடைய ஈமானினாலும் இஸ்லாத்துக்கு பெருமை கிடையாது. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதை அண்ணன் பெருமானார் விரும்பினாங்க, அல்லாஹிடம் கேட்டாங்க, அவரை கொண்டு இந்த இஸ்லாத்தினுடைய வேலை நீ லேசாக்கு, அவரை கொண்டு இந்த இஸ்லாத்தினுடைய உயர்வை நீ அழகுபடுத்தி கொடு என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்கன்னா, உமர் ரலியல்லாஹுடைய ஈமானும் நம்முடைய ஈமானும் கொஞ்சம் கூட உரசி பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்த தரஜாவில் இருக்கக்கூடிய ஈமான் அது உமர் ரலியல்லாஹுடைய ஈமான். அல்லாஹ் அக்பர். அப்படி அவங்க சர்வசாதாரணமாக எல்லாம் ரசூலுல்லாஹ் துவா செஞ்சுட்டாங்க, உள்ளே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சாதாரணமாக இருந்தில்லை. உலகத்தில் ஒரு முஃமினுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உமர் ரலியல்லாஹுவிடமிருந்து நாம் 2 விஷயங்களை பாடம் பெறலாம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உண்டு. உமர் ரலியல்லாஹு வாழ்க்கையில் நம்ம யோசிக்கிறதுக்கு 2 விஷயங்கள் உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் நாம் பாடமாக பெறுவதற்கு. உமர் ரலியல்லாஹு பொதுவாக மனிதனுடைய சிந்தனைகள் எப்போவுமே நமக்கு முன்னேறணும் 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 அப்படிங்கிற சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். உமர் ரலியல்லாஹு அப்படியே அந்த முன்னேற்றத்தை எப்படி முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாய் உலகத்தில் ஒருவனுடைய மறுமை வாழ்வினுடைய வெற்றியை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு. உலகத்தில் நாம் உலகத்தில் முன்னேறினா பொறாமைப்படுவோம். சும்மா சாதாரணமாக திடீர்னு கார் வாங்கிட்டாங்க, திடீர்னு சொந்தமாக வீடு வாங்கிட்டாங்க, திடீர்னு அங்கே லேண்ட் வாங்கி போட்டாங்க அப்படின்னு ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஈமானிற்குள்ளே நுழைந்ததற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு வாய்தரன்னு சொல்லுவாங்க, எனக்கு வாழ்க்கையில் ஒருத்தரை பார்த்து பொறாமன்னா அந்த பொறாமைக்கு சொந்தக்காரர் அபூபக்கர் ரலியல்லாஹு. எனக்கு வாழ்க்கையில் ஒருத்தர் பார்த்து பொறாமன்னா எனக்கு பொறாமை அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து பொறாமன்னாங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, வதித்து அன்ன அமலி குல்லஹு மிஸ்ல அமலா, என்னுடைய வாழ்க்கை முழுக்க அவரை மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன். நாங்கள் சுப்ஹானல்லாஹ். வதித்து நான் ஆசைப்படுறேன், அன்ன அமலி குல்லஹு மிஸ்ல அமலா, என் அமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அமல் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான்
அந்த மாதிரி ஒரு அமல் செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அது போன்ற ஒரு அமலுக்கு யாராலும் முடியாது. அபூபக்கர் ரலியல்லாஹுவை போன்று வாழ்ந்துட்டா நானும் வெற்றி அடைந்து விடுவேன் என்கிற ஒரு அர்த்தத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹுவை பார்த்து பொறாமைப்பட்டாங்க. உலகத்தின் பொறாமை அல்ல, மறுமைக்குண்டான வாழ்வில் அவர் எவ்வளோ பெரிய அந்தஸ்து அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னு பொறாமப்பட்டாங்கன்னா, உலகத்தினுடைய ஈமான் கொண்டிருக்கிற அத்தனை மக்களுக்கும் உமர் ரலியல்லாஹு பாடம் நடத்தினாங்க. இப்படித்தான் ஒரு மூமெண்டைய வாழ்க்கை இருக்கும். இன்றைக்கி உலகத்தில் நாம் யாராவது ஒருத்தரை பார்த்து அமல் செய்கிறோன்னு சொன்னால் உடனே பொதுவாக என்ன சொல்லுவோம்? அவர் மட்டும் புதுசாக அமல் செஞ்சுட்டாரு, போ வேலையை பார்த்துட்டு போய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. அமல்களில் அடுத்தவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படுகிற பொழுது இன்னும் இன்னும் நம்முடைய அமல்களை சீர்திருத்தம் கொள்ள முடியும், சீர்திருத்த முடியும் என்பதற்குண்டான அடையாளமாய் உமர் ரலியல்லாஹு பொறாமைப்பட்ட இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு மாதிரி என் அமல் மாறணும்னு ஆசைப்படுறேன் நான். அல்லாஹ் அப்படி ஆசைப்படுவதற்குண்டான யாராவது மர்மைக்குண்டான முன்னேற்றத்தில் ஒருவர் ஆகிரத்திற்காக வேண்டி செலவு செய்தால் அவரை மாதிரி அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தரணுமே, யாருக்காவது ஆரோக்கியம் இருந்து அவர் அதை இறைவழியில் பயன்படுத்தினால் இது மாதிரி நான் மாறணுமே அப்படின்னு ஆசைப்படுற ஒரு சிந்தனை வரணுங்கிறத உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக் கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹுடைய இன்னொரு சிந்தனை என்ன, ஒரு மூமின் எப்படி வாழணுங்கிறதுக்கு முதல் அடையாளம் அமல்கள் எப்போவுமே முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடையாளம். இன்னொன்று, எப்பொழுது பார்த்தாலும் உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தினுடைய உயர்வை பற்றி மட்டுமே சிந்திப்பார்கள். ஒரு மூமினுடைய அடையாளத்தில் பொதுவாக அல்லாஹ் நமக்கு அந்த சிந்தனையை தர வேண்டும். இன்றைக்கி நாம் இருக்கிறோம், நம்மிடம் இருக்கிற தொழுகை என் மனைவியிடம் இல்லையே, என் பிள்ளையிடம் இல்லையே என்று யோசிக்கிறவர்களாய், நான் இன்றைக்கி தொழுகிறேன், என் பக்கத்தில் என் தம்பி குடும்பம் இருக்கு, அவங்க தொழுகையாளியாக இல்லையே, அவங்க தக்காத்து கொடுக்குறவங்களா இல்லையே, அவர்களிடம் இந்த தீனுடைய மாற்றம் வரலையே அப்படின்னு எப்போ பார்த்தாலும் தீனை பற்றி உண்டான சிந்தனை உமர்லாட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் அக்பர். உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொள்கிற பொழுது சரியாய் 40வது நபராய் இஸ்லாத்து நுழைவாங்க. தஃப்சீரே சாவி என்கிற திருக்குர்ஆன் விரிவுரையில் இப்படி எழுதுவாங்க, யா ஐயுஹன் நபியு ஹஸ்புக். அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்து நுழைகிற பொழுது இந்த வார்த்தையை சொல்கிறான். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் பி உமர் கத்தாப், உமரை கொண்டு இந்த இஸ்லாத்தை நீ கண்ணியப்படுத்து, அவரை கொண்டு இந்த இஸ்லாத்துக்குள் சேவையை தான் கேட்குறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், உமர் ரலியல்லாஹு 40வது நபராக இஸ்லாத்துக்கு நுழைகிறாங்க. நுழைகிற உமர் ரலியல்லாஹு நுழைகிற பொழுது அல்லாஹ் சொன்னான், யா ஐயுஹன் நபியு ஹஸ்புக், உங்களுக்கு போதும், இந்த 40வது நுழைகிற இந்த ஒருத்தர் இவர் போதும், இவர் எல்லாத்தையும் மாற்றிடுவார் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொன்னான், யா ஐயுஹன் நபியு ஹஸ்புக், உங்களுக்கு போதும் அப்படின்னு அல்லாஹ். ஏன்னா அப்படி வாழ்ந்து காட்டினாங்க. இவர்கள் வருவதற்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் ஹம்ஸா ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு நுழைஞ்சாங்க. யார்? உமர் ரலியல்லாஹு வருவதற்கு 3 நாளைக்கு முன்னாடி ஹம்ஸா ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு நுழைகிறாங்க. 3 நாட்களுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு நுழைகிறாங்க. தாருல் அர்கம் ரலியல்லாஹு வீட்டில் அவருடைய இஸ்லாத்தினுடைய சங்கமிப்பு எல்லாம் நிகழ்கிறது. கலிமாவை சொல்லி உள்ளே நுழைந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கலிமாவை சொல்லி உள்ள நுழைஞ்ச உடனேயே பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒரு வரலாற்று இவ்வளோ ஆச்சரியமாக எழுதுவாங்க. ஒரு மூமினுடைய சிந்தனை எப்படி இருக்கணுங்கிறது. உள்ள நுழைஞ்ச உடனேயே உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யார சொல்லலாம், நாம தானே ஹக்கில் இருக்கிறோம், நாம தான் ஹக்கில் இருக்கிறோம், அவங்க தானே பாத்தில் இருக்கிறாங்க, அவங்க தான் நரகத்தின் கூட்டம், ஆமாம் அவங்க தான் நரகத்தின் கூட்டம் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு நரகத்தின் கூட்டம் என்று தெரிந்து அவர்கள் வணங்குகிற சிலைகளை வெளியில் வச்சு வணங்குறான், காபாக்கு உள்ளே வச்சு வணங்குறான், தெரு முக்கு வச்சு வணங்குறான், பார்க்குற இடமெல்லாம் அவனுடைய கடவுளை வச்சு வணங்குறான். ஓரிரை கொள்கை, சுவனவாதியின் கூட்டம், வெற்றி பெறுகிற கூட்டம் சொல்கிறோம். நாம் பயந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒதுங்கி எங்கேயா சந்து பொந்தில் ஒதுங்கி இப்படி பயந்து அமல் செய்யணுமா யார ரசூலல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ் இதுதான் கடைசி நாள், வல்லாஹி லா யஅபுது சிர்ரன் பஅத யௌமினா ஹாதா, இன்னைக்கு தான் கடைசி நாள், இதுக்கு அடுத்து இப்படி மறைஞ்சு அமல் செய்கிற பழக்கம் இருக்கக்கூடாது, வெளிப்படையாய் நாமளும் அமல் செய்யணும். நாங்கள் அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் இதுவரைக்கும் மறைஞ்சு எதிரி அடிப்பான், எதிரி தாக்குவான், பயந்து அமல் செஞ்சு தான் போதும். வல்லாஹி லா யஅபுது சிர்ரன் பஅத யௌமினா ஹாதா, இதுக்கு அடுத்து மறைஞ்சு செய்கிற வேலையே வேணாம், வாங்க வெளியில் போகும்னாங்க. அல்லாஹ் சொன்ன வார்த்தை ஹஸ்புக், உங்களுக்கு போதும். 40 ஆள் நுழையிறாரு பாருங்க, சிங்க மாதிரி. இவர் வந்த உடனே எல்லாம் சரியாகணும் அல்லாஹ் சொன்ன மாதிரி, ரசூலுல்லாஹ் கேட்ட மாதிரி, உமரை கொண்டு இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தி கேட்ட மாதிரி நுழைஞ்ச உடனே சொன்னாங்க, லாத்துசாய் வணங்குறவன்னா தெரு காபா வரைக்கும் வச்சுட்டா நாம ஏன் முக்கு பயந்து வணங்கணும், நாம ஏன் எதிரிக்கு பயந்து வீட்டுக்குள்ளே வணங்கணும், வெளியே வாங்கன்னு சொன்னது இல்லாமல் இருந்த அந்த 40 நபர்களோடு அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு வலதுபுறமாய், உமர் ரலியல்லாஹு இடதுபுறமாய், நபிகளாரை நடுவில் விட்டு சஹாபாக்கள் அப்படியே அணியாய் காபாவிற்குள்ளே நுழைகிறதை பார்த்து
அபூஜஹல், உத்துபா, ஷைபா போன்ற எதிரிகள்லாம் அப்படியே வாயில் கை வச்சுட்டு அப்படியே எழுதினாங்க. அவனால் எதுவுமே செய்ய முடியல. இதுவரைக்கும் காபாவை நெருங்கினால் தொழுக போகிறோம் என்று சொன்னால் அடித்து ஓட ஓட விரட்டினவனுங்க. ஒரு பக்கம் சிங்கம் ஹம்சா ரதியல்லாஹ், இன்னொரு பக்கம் சிங்கமாய் உமர் ரதியல்லாஹ் நிற்பதை பார்த்து எதிரிகள் அப்படியே விடவெடுத்து போனாங்க. இப்போ எப்படி அவங்கள கை வைக்கிறது? கை வச்சா திரும்ப அடிக்கிறதுக்கு 2 பேர் நிற்கிறாங்க முன்னாடி. ஒரு பக்கம் ஹம்சா ரதியல்லாஹ் நிற்கிறார், ஒரு பக்கம் உமர் ரதியல்லாஹ் நிற்கிறார் என்கிற பயத்திலேயே அத்துணை பேர் அமைதியாக சஹாபாக்கள் சுதந்திரமாய் வந்து கஅபாவில் தொழுகுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய சிந்தனையின் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். வந்த உடனே முதல் கேள்வி அதுதான், நாம் ஏன் பயந்து வணங்கும்? வாங்க வெளியில கூப்பிட்டு வந்தாங்க. அது இப்னு மஸ்ஊத் சொல்லுவாங்க, நான் அடி வாங்கிய அடியெல்லாம் எனக்கு அந்த ஒரு நிமிஷத்தில் மறந்து போச்சு. எத்தனை அடி என்னை அடிச்சிருப்பானுங்க. அன்னைக்கு கஅபாவுக்குள்ள நான் நின்று தொழுத அந்த ஒரு சந்தோஷம், அன்னைக்கு நாங்கள் வெளியில் வந்த அந்த சந்தோஷம், உமர் ரலியல்லாஹுடைய அந்த ஈமானிய உரம், அந்த ஈமானிய வீரம், ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த துஆவினுடைய பரக்கத் நாங்கள் அன்னைக்கு கண்கூட பார்த்தோன்னாங்க. இது உமர் ரலியல்லாஹுடைய வாழ்விலிருந்து நாம் பெற வேண்டிய 2 அற்புதமான பாடங்கள். எப்பொழுதுமே தீனை பற்றி உண்டான சிந்தனை நமக்கு குறைந்தபட்ச அளவு அந்த சிந்தனை வேண்டும். நம்மை கொண்டு யாராவது ஒருவர் நல்லவராக மாறுவதற்கு, ஒரு ஈமான்தாரியாய் மாறுவதற்கு, ஒரு தொழுகையாளியாய் மாறுவதற்கு, ஒரு நல்ல அடையாளத்தில் வருவதற்கு நாம் ஒரு காரணம் மாறிட மாட்டோமா? நாம் ஒரு காரணமாக இருந்துட மாட்டோமா அப்படின்னு யோசிக்கிறது ஈமானுடைய அடிப்படை. 2வது விஷயம், உமர் ரலியல்லாஹு அடுத்தவருடைய நன்மையை பார்த்து இது மாதிரி நானும் நன்மை செஞ்சிட மாட்டேனா அப்படின்னு பொறாமைப்படுற மாதிரி இருக்கிறது. இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு உமர் ரலியல்லாஹுடைய வாழ்வில் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பாடங்கள். உமர் ரலியல்லாஹு வெறும் இஸ்லாத்தினுடைய பார்வையாக மட்டும் உமர் ரலியல்லாஹு பார்த்தது கிடையாது. வெறும் ஈமானி அமல்களுடைய பார்வையாக மட்டும் பார்த்தது கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒரு நேரம் கனவு கண்டாங்க. ரசூலுல்லாஹ் கனவு கண்டு சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, நான் நேற்று இரவு ஒரு கனவு பார்த்தேன். அந்த கனவில் வெறும் சுற்றுச்சுவர் இல்லாத மொட்டையாக பூமியோடு பூமியாக இருக்கிற மாதிரி ஒரு கிணறு, சைடில் சுற்றுச்சுவர்லாம் இல்லை, வெளியில் ஒரு வாளி இருக்குது. அந்த வாளியிலிருந்து நான் தண்ணீரை எடுத்து 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 வெளியில் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். என்னால் முடிந்த அளவுக்கு மிக நீண்ட தூரம் நான் மக்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டேன். என்னுடைய நேரம் முடிந்தது. பிறகு கொஞ்ச நேரம் கழித்து உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு வருகிறார். யாதிர் ரசூலுல்லாஹ் கனவு சொல்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றார். அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து அவர் 2 வாளி தான் எடுத்து கொடுத்தார். அவர் 2 வாளி எடுத்து கொடுத்ததிலே கொஞ்சம் அவர் சோர்ந்து போயிட்டார். அவர் ஒதுங்கி போய்விட்டார். கொஞ்ச நேரத்தை பார்க்குறேன், ரசூலுல்லாஹ் நான் கொஞ்ச நேரத்தை பார்க்குறேன், கிணறு சின்னதாக இருக்குது, கிணத்துல தண்ணீர் எடுக்கக்கூடிய வாளி ரொம்ப பெருசாகிடுச்சு. கிணறு சின்னதாக இருக்குது. அபூபக்கர் வருகிற பொழுது கிணறு அப்படியே இருந்தது தான். வாளி எடுத்து ஊற்றுறாங்க, வாளி சின்னதாக இருக்குது, 2 வாளி தான் எடுத்து ஊற்றுனாங்க. அதுக்கெல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. பிறகு உமர், நான் கனவில் பார்க்கிறேன், பக்கெட் வாளி பெருசாக இருக்குது, எடுக்க வர்றார், வருவோரை பார்க்கிறேன், உமர் ரலியல்லாஹு வந்து நிற்கிறாங்கன்னாங்க. சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர் வருகிறார், அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து இறைத்து 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 கொடுத்து கொண்டே இருக்கிறார். மக்களுடைய தாகமெல்லாம் தீர்கிறது. மக்களின் தாகம் மட்டும் தீரவில்லை, மக்களுடைய கால்நடைகளுக்கு தேவையான, ஒட்டகங்களுக்கு தேவையான, குதிரைகளுக்கு தேவையான தண்ணி எல்லாம் நிறைச்சிட்டு போகிற அளவுக்கு டயர்டே ஆகலை. மனுஷன் அப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கிறார் நாங்கள் ரசூலுல்லாஹ். இப்படி ஒரு கனவை பார்த்தேன்னாங்க. இந்த கனவிற்குண்டான விளக்கத்தை ஹதீஸ் எழுதி கனவுக்குண்டான விளக்கத்தை எழுதுறாங்க. எடுத்து கொடுத்த அந்த வாளி என்பது அதுதான் மார்க்கம். மார்க்கத்தை நான் முடிந்த அளவிற்கு கொண்டு போய் எல்லா பக்கமும் மார்க்கத்தை சரியான சேர்த்துட்டேன். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றார், 2 பக்கெட் தான் எடுத்து ஊற்றுனாங்க, 2 வருஷம் தான் ஆட்சி நடத்துனாங்க. 2 பக்கெட் தான் எடுத்து ஊற்றுறாங்க, 2 வருஷம் தான் ஆட்சி நடத்துகிறாங்க. அதற்கு மேல் அவருடைய ஹயாத்தில் நீளம் கொடுக்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு வருகிறார், மிக நீண்ட மாதிரி அவர் எடுத்து 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 ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாய் சிறப்பான ஒரு ஆட்சி செய்தார்கள் என்பதற்குண்டான அடையாளத்தை ரசூலுல்லாஹ் வாழ்கிற பொழுது கனவுல பார்த்தாங்க. அப்படிங்கிறதுக்குண்டான இந்த அடையாளங்களை தாண்டி பேசப்படுகிற சிறப்பான அடையாளம் என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி, நீதிக்கு பேசுகிறோம், கருணைக்கு பேசுகிறோம், சிறுபான்மையின மக்களுடைய உத்தரவாதத்திற்கு பேசுகிறோம், எல்லா வகையிலும் பாவங்கள் குறைக்கப்பட்ட ஆட்சியாக பேசுகிறோம். ஒரு 10 வருஷ காலங்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒரு பேஸ்மட்டத்தை போட்டு கொடுத்து மதீனா நகர் முழுக்க இஸ்லாமியருடைய ஆட்சி பரப்பில் கொண்டு வந்து தந்துட்டு போனாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வருகிற போது கொஞ்சம் மாற்றமாச்சு. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிட்டாங்களே, இதுக்கடுத்து நாமே இஸ்லாத்து இருக்கிற மாதிரி சில பேர் மதம் மாறி போனாங்க, தடம் புரண்டு போனாங்க. அவர்களை எதிர்த்து சில பேர் ஜக்காத் தர மாட்டேன்னு போனாங்க. தொழுவான ஜக்காத் தர மாட்டேன்னாங்க. இவங்களை எதிர்த்தே அபூபக்கர் ரலியல்லாஹு காலம் முடிஞ்சு போச்சு. இது ஒரு வகையான அரசியலாக ஓடிச்சு. உமர் ரலியல்லாஹு வந்து நிற்கிற பொழுது அந்த அரசியனுடைய அமைப்பே வேறு. அல்லாஹு அக்பர்.
ஒரு 10 வருட காலங்கள் உலகத்திற்கு சிறப்பான ஆட்சி கொடுத்த உமர் ரலியல்லாஹுடைய அந்த ஆட்சியினுடைய ஒவ்வொரு அசைவும் இன்றைய உலகத்தினுடைய அரசியலை அப்படியே கண் முன்னால் கொண்டு வரும். இன்னைக்கு அரசியலுடைய சிந்தனை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வரும். உமர் ரலியல்லாஹு அரசியல் ஆட்சி அதிகாரத்தை வந்து நிற்கிறார்கள். மக்களுக்கெல்லாம் பயம். உமர்னாலே கடும் கோபக்காரராச்சே, கோபத்தில் ஏதாவது கடுமையான சட்டம் போட்டால் என்ன பண்ணுறது, கோபத்தில் மக்களோட கடுமையானது என்ன பண்ணுறது அப்படின்னு ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு முதல் ஜும்ஆ முதல் மிம்பரில் ஏறுகிறார்கள். இதுவரை அண்ணல் பெருமானார் நின்ற அதே மிம்பர், பிறகு அபூபக்கர்லா நின்ற அதே மிம்பரில் இரண்டாவது ஹலீஃபாவாக ஆட்சியாளராக ஏறுகிற உமர் ரலியல்லாஹு பேசுகிற முதல் வார்த்தை அல்லாஹு அக்பர். மக்களை எல்லாம் அப்படியே தன் பக்கம் இழுத்தார்கள். எடுத்து பேசினாங்க அல்ஹம்துலில்லாஹ். முதல் வார்த்தை குத்பாவுடைய முதல் வார்த்தை பேசிவிட்டு உமர் ரலியல்லாஹு பேசிய வார்த்தை அல்லாஹும்ம இன்னி ஷதீதுன் ஃபலையினி பேசினாங்க. யா அல்லாஹ், என்னை எல்லாரும் மக்கள்லாம் கோபக்கார கடினமானவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை என்னுடைய உள்ளம் கடினமாக இருந்தால் ஃபலையினி, என்னை மென்மைப்படுத்தி கொடுன்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஆட்சியாளராய் முதல் பேச்சு சொல்லுமா இல்லையா? ஒரு ஆட்சியாளரிடம் எதிர்பார்க்கிற முதல் பேச்சு, உலகமே எதிர்பார்க்கிற முதல் பேச்சு. இன்னைக்கு பேசுகிற ஆட்சியாளர் பார்க்கலையா? ஆட்சிக்கு வரணும்னு அடுத்தவனை குறை சொல்லி ஆட்சிக்கு வர்ற இடத்துல உமர் ரலியல்லாஹு எடுத்து பேசுகிற முதல் வார்த்தை யா அல்லாஹ், என்னை மக்கள் எல்லாம் கடும் கோபக்காரன் கடினமான சிந்தனையோடவன் முரடன் என்று நினைக்கிறார்கள். ஒருவேளை அப்படி என் உள்ளத்தில் கடின சிந்தனை இருந்தால் ஃபலையினி, என் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மென்மை குணமுடைய மாற்றி கொடுத்துருன்னு கேட்டாங்க. அல்லாஹ் அக்பர். ஒரு ஆட்சியாளருடைய முதல் பேச்சு அந்த மக்களை அப்படியே சுண்டி இழுத்தது. அல்ஹம்துலில்லாஹ், இவர் சரியான ஆட்சியாளர் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கொடுத்துச்சு. தொடர்ந்து பேசுறாங்க உமர் ரலியல்லாஹு, இறைவா, நான் உன் பார்வையில் ரொம்ப பலகீனமானவன். எனக்கு மத்தியில் இவ்வளோ பெரிய அரசியனை தந்திருக்கிறாய், இவ்வளோ பெரிய அரசாட்சியை தந்திருக்கிறாய். ஃபகவ்வினி, எனக்கு நீதான் அதை சரிவர நடத்துவதற்குண்டான தைரியத்தை, அதற்குண்டான சக்தியை நீதான் தர வேண்டும் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் ஒப்படைத்தார். ஹுத்பால ஏறிட்டு அடுத்த வார்த்தை பேசினாங்க மக்களுக்கு. இதுதான் சிறுபான்மையின மக்களுக்கு உண்டான பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு உண்டான உத்தரவாதம். இன்னைக்கெல்லாம் அரசியல் பேசுகிற இடத்துல வெறும் வார்த்தையே பேசிடலாம். நான் அப்படி பாதுகாப்பேன், இப்படி பாதுகாப்பேன். உமர் ரலியல்லாஹு எடுத்த உடனே பேசின முதல் வார்த்தை யா அய்யுஹன் நாஸ் சொன்னாங்க. அடுத்த வார்த்தை அல் கவிய்யு மின்கும் லைஃபுன் இந்தி, உங்களிடத்தில் யாரிடத்தெல்லாம் பணம் பகட்டு பதவி என்று எல்லாம் இருக்கிறதோ அவங்க எல்லாம் என்கிட்ட ஒன்றும் இல்லாதவங்க. நான் அல் கவிய்யு மின்கும் லைஃபுன் இந்தி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் பொருள் எல்லாம் அதை வச்சு சாதிக்கிற நினைக்காதீங்க, அது என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நீங்கள் எல்லாம் என்கிட்ட பலகீனமானவங்க. ஹத்தா ஆஹுதல் ஹக்க மின்ஹு, நான் உங்களிடமிருந்து உண்மைக்காக மட்டும்தான் நிற்பேனே தவிர்த்து பணம் பதவி குடும்பம் வாரிஸ் இதை பார்த்து நான் சாய்வோன்னு கிடையாதுன்னாங்க. ஒரு சிறுபான்மைய அரசினுடைய தனித்துவம் என்ன என்பதை எடுத்து பேசினாங்க. பணம் இருக்குது, அது உன்னோடு. உன்னுடைய வீட்டு வாரிசு இருக்குது, அது உன்னோடு. உனக்கு உண்டான எல்லாமும் உன்னோடு. எனக்கு தேவை ஹக்கு மட்டும்தான். அதனால உன்கிட்ட பணம் இருக்குதுன்னா அது என்கிட்ட செல்லுபடியாகாது. நீ பெரிய பணக்காரனா, என்கிட்ட ஒன்றும் இல்லாதுன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை பேசினாங்க உமர் ரலியல்லாஹு, வல்லைஃபு இந்தி வல்லைஃபு இந்தி கவியுன், உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாதவன் எப்படிடா ஜனாதிபதி இருங்கிறது அப்படின்னு நீ பயப்படாது. எப்படி ஆட்சியாளர் நெருங்கிறது, அவர்கிட்ட போனால் பைசா கொடுக்கணுமே அது அப்படிலாம் பயப்படாத. வல்லைஃபு இந்தி, உங்ககிட்ட நீங்கள் உங்களை யார் பலகீனமானவர்களோ கவியுன் இந்தி, நீங்கள் தான் எங்கிட்ட உண்மையான சக்தி, நீங்கள் தான் எங்கிட்ட உண்மையான பவர். நீங்கள் எப்போ வேண்டுமானால் என்னை வந்து பார்க்கலாம். ஹத்தா ஆஹுதல் ஹக்க மின்ஹு, உங்களுக்கு தேவையான ஹக்கை நான் சரிவார நிறைவேற்றி தருவேன் என்று உமர் ரலியல்லாஹு பேசிய ஹுத்பாவின் முதல் வார்த்தை சிறுபான்மையின மக்கள் என்றால் யார் என்பதை, பெரும்பான்மையின மக்களுக்காக சாயக்கூடாது என்பதை, ஒரு நீதமான அரசியல் என்பது எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை எல்லாம் உமர் ரலியல்லாஹுடைய அத்துணை வார்த்தைகளும் இந்த உம்மத்திற்கு இன்னைக்கு உண்டான சமகால அரசியலுக்கு அத்துணையும் பாடம் இல்லையா? இப்படி சொன்னீங்களே, ஏங்க செய்யலை? நோ கமெண்ட்ஸ். ஏங்க செய்யலை? அது வேற கூடத்தில் பேசிக்கலாம். ஏங்க இப்படி நடக்குது? அவன் செஞ்சுட்டு எல்லாத்தையும் ஏமால தூக்கி பலி போடுறான். இன்னைக்கு உலகம் போகிற ஒரு வகையான அரசியல்ல எடுத்து பேசினாங்க. இதுதான் உண்மை. சிறுபான்மையின் மக்களுடைய பாதுகாப்பு என்பது வெறும் பணத்தை வைத்து படைபலத்தை வைத்து அல்ல, ஆட்சியாளருடைய உண்மை அதன் பக்கம் நிற்கணுங்கிற உணர்த்தி காட்டினாங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியின் அந்த நீதத்தை பார்த்து தான் அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் நாங்கள் இல்லையா கனவுல பார்த்த இறைச்சி ஊத்துறார். ரசூலுல்லாஹ் பேஸ்மெண்ட்டம் போட்டு கொடுத்தாங்க. அந்த பேஸ்மெண்டத்தை அபூபக்கர்லாம் உறுதிப்படுத்தி கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அந்த பேஸ்மெண்டத்தை வீடே கட்டிட்டாங்க, இல்லை கோட்டையே கட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் 10 வருஷ காலம் ஆட்சி, 22 லட்சம் மைல் சதுர பரப்பளவு இஸ்லாமிய ஆட்சிகளை கொண்டு வந்தாங்க. அல்லாஹ்
மதீனாவில் உட்கார்ந்து கொண்டு எந்த நகருக்கும் போனது கிடையாது. படை தளபதிகளை அனுப்பி வைப்பாங்க, அவங்கள்ட்ட நசியை செஞ்சு அனுப்பி வைப்பாங்க. இப்படி போங்க, அந்த மக்களை இப்படி கூப்பிடுங்க, போருக்கு தயாரானால் போர் செய்யுங்க, வெற்றியோடு திரும்பி வாருங்கள். இந்த முறையில் நடக்கணுங்கிறதெல்லாம் அல்லாஹ் அக்பர் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு 22 லட்சம் மைல் சதுர பரப்பளவுகள் உலகத்தினுடைய சரிபாதியை ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு வழிநடத்தி காட்டினாங்கன்னா உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியினுடைய நீதம் மட்டுமல்ல, உமர் ரலியல்லாஹு எந்த அளவிற்கு சிறுபான்மையின மக்களுக்கு உண்டான பாதுகாவல் என்பதை மக்கள் நம்பினாங்க. போன இடங்கள் எல்லாம் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனால் அரசு தான் மோதியதை தவிர்த்து மக்கள் உதவி செஞ்சாங்க. நீங்க வாங்க, அவன் கூட எனக்கு பாதுகாப்பு தரமாட்டான், நீங்கள் வந்தால் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். உமருடைய ஆட்சியின் கால் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும். உமர் ரலியல்லாஹு ஆட்சியின் கீழ் எங்களுக்கு எல்லா விதமான உதவியும் கிடைக்கும். உமர் ரலியல்லாஹு ஆட்சியின் கீழ் எங்களுக்கு நிம்மதியும் பாதுகாப்பும் கிடைக்கும் என்று மக்கள் உதவி செஞ்சாங்க. அரசு போரிடுச்சு, ஆனால் மக்கள் உதவி செஞ்சாங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹுடைய அந்த நீதத்தை உலகத்திற்கு அல்லாஹ் பறைசாற்றி கொடுத்தான். 22 லட்சம் மைல் சதுர பரப்பளவுகள். அல்லாஹ் அக்பர். உலகத்தினுடைய அத்துணை வல்லரசுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமர் ரலியல்லாஹு காலை கீழே கொண்டு வந்து கொடுத்தான்னா, இஸ்லாமிய வல்லரசுகளுக்கு, உலகத்தினுடைய ஆட்சியாளர்களுக்கு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியின் வழியாய் சொல்லுகிற பதில் அதுதான். வெறும் வாய் வழியில் பேசுவதல்ல ஆட்சி, நடத்தி காட்ட வேண்டும். அந்த நடத்தி காட்டுதல் என்பது மக்களோடு மக்களாய் நின்று காட்டுவதில், மக்களோடு மக்களாய் நின்று சம விஷயங்களில் போராடி காட்டுவதில் தான் உண்டு என்பதை உமர் ரலியல்லாஹு நிரூபித்து காட்டினாங்க உலகத்துக்கு. உமர் ரலியல்லாஹு குறித்த எத்தனையோ விஷயங்கள். இராணுவத்தை சரி செய்தல் உமர் ரலியல்லாஹு தான். இராணுவங்கள் இப்படிதான் கையாளப்படணுங்கிறது ஒரு முறை கொண்டு வந்து உமர் ரலியல்லாஹு. அத்துணை இன்றைக்கு நாம் தொழுகிற தராவிகை வரைக்கும் போன அத்துணை மார்க்கத்தினுடைய உள் அமைப்புகளையும் சரி செஞ்சவங்க உமர் ரலியல்லாஹு. சஹாபாக்கள் தனித்தனியாக தராவிகை நின்றவர்களை, சில பேர் வீட்டுக்கு போனாங்க, சில பேர் சோர்வாய்வு படுத்தாங்க. சில சஹாபாக்கள் ஏன்னா குர்ஆன் ஓத தெரியல, பல சஹாபாக்கள் குர்ஆன் மனப்பாடம் இல்லை. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தலைமை இருக்கையில கொண்டு வந்து தராவிகை நில்லுங்க, எல்லாம் குர்ஆனை கேளுங்க, குர்ஆனை கேட்டு ரமதான் அமல் செய்யுங்கன்னு சொல்லி கொண்டு வந்து அத்துணை மார்க்கத்தினுடைய உள்கட்டமைப்பையும் சரியான நிர்வகித்து காட்டியது உமர் ரலியல்லாஹு. அத்துணை சஹாபாக்கள் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹுடைய வாழ்வில் நாம் பார்க்க வேண்டிய அத்துணை விஷயங்கள், குடும்பங்களில் அவ்வளவு கட்டுக்கோப்பு. தஹஜ் இரவெல்லாம் நின்று வணங்கிவிட்டு தஹஜ்ஜுத் நேரம் வருகிற பொழுது குடும்பத்தை எழுப்புவாங்களாம், ஓதிக்கொண்டே வ அமுர் அஹலக பிஸ்ஸலா, வ அமுர் அஹலக பிஸ்ஸலா. அல்லாஹ் தொழுகை கொண்டு ஏவரா, எந்திரிச்சு தொழுகுங்க. அல்லாஹ் தொழுகை கொண்டு ஏவரா, எந்திரிச்சு தொழுகுங்க. நான் ஊருக்கு மட்டும் ஜனாதிபதி அல்ல, நாட்டுக்கு மட்டும் ஜனாதிபதி அல்ல, குடும்பத்திலும் சரியான ஒரு தலைவன். நீங்கள் இப்பொழுது தஹஜ்ஜுதிலே எழுந்து பழகுங்கள், அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டினாங்க. உமர் ரலியல்லாஹு மகனார் அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு ஒரு ஒட்டகம் வாங்கியிருந்தாங்க. ஒட்டகத்தை வாங்கி அந்த ஒட்டகத்தை மேய்ப்பதற்காக வேண்டி அப்படியே உலா விட்டுருந்தாங்க. ஒட்டகம் அப்படியே மதீனா முழுக்க சுற்றி மேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அது மேய போன இடங்களில் மேய்ஞ்சி கொஞ்ச நாள் வளர்த்ததுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு இப்னு உமர் அந்த ஒட்டகத்தை விற்றாங்க. விற்ற உடனே தன் மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, எவ்வளோக்கு வாங்கினீங்க? இவ்வளோக்கு வாங்கினேன். எவ்வளோக்கு விற்றீங்க? இல்லை, எக்ஸ்ட்ரா இவ்வளோ லாபம் வச்சு விற்றுனாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அசலை நீ எடுத்துக்கோ, லாபத்தை பைத்துல் மால்ல சேர்த்துருன்னாங்க. எப்படிங்க நியாயம்? வாங்கினது நான், வளர்த்தது நான், எல்லாம் செஞ்சது நான், எனக்கு லாபம் வேணாமா? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, லாபத்தை எடுக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் மேய விட்ட பகுதியில் பைத்துல் மால் சார்பாக உண்டான இடங்களில் உங்களுடைய கால்நடை மேய்ந்ததாக எனக்கு தகவல் வந்திருக்குது. அதனால் பைத்துல் மால் பொருளில் மேய்ஞ்ச ஒட்டகத்தினுடைய லாபம் அது உங்களுக்கு சொந்தமானதல்ல, அது முஸ்லீமுடைய பைத்துல் மாலுக்கு வந்துடும். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு ஒரு நீதத்தை தன் குடும்பத்திலிருந்து ஆரம்பித்தார். தன் குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து தன் மக்களிடம் கொண்டு போய் கொடுக்கிற பொழுது மக்கள் அத்துணை பேரும் ஏற்றுக்கொண்டார் உமர் ரலியல்லாஹு நீதத்தை. தன் பிள்ளைக்கு ஒரு சட்டம், அடுத்தவனுக்கு ஒரு சட்டம் என்று இல்லாத ஒரு நிலை, மக்களுக்கு சமத்துவத்தை கொண்டு வந்து சேர்த்த இடத்துல உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் இன்றளவுக்கும் பேசப்படுகிறது. உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசுகள் எல்லாம், அர்பைஜான் போன்ற மிகப்பெரிய வல்லரசுகள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு கால்களுக்கு கீழே வந்து, ஷாம், ரோம், அத்துணை இன்னைக்கு பார்க்குற பலஸ்தீன் வரைக்கும் அத்துணை உமர் ரலியல்லாஹு காலு கீழே வந்து நின்றுச்சுன்னா ஹக்கின் பக்கம் நின்றார்கள். ஆட்சியாளர்கள் எதுவரை ஹக்கின் பக்கமாக நிற்கிறார்களோ அல்லாஹுடைய உதவி மிக விரைவாக வரும் என்பதற்கு உண்டான அற்புதமான அடையாளம் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு, ரசூலுல்லாஹ் 3 பேரும் ஹதீஸை பார்த்தா இப்படி தான் வரும். ரசூலுல்லாஹ் பேசும்போது சொல்லுவாங்க, நானும் அபூபக்கரும் உமரும் அங்கே வெளியே போனோம், நானும் அபூபக்கரும் உமரும் இங்கே உட்கார்ந்துருந்தோம், நானும் அபூபக்கர் உமரும் ஒன்றா சேர்ந்து பேசி அப்படின்னே சொல்லுவாங்க. அல்லாஹ் என்னவோ அதில் கபூல் செஞ்சுட்டான். அத்துணை பேருக்கும் ஒரு 3 விஷயத்தில் அல்லாஹ் ஒற்றுமை கொடுத்தான்.
ரசூலுல்லாஹுக்கும் அபூபக்கருல்லாஹும் உமருல்லாஹுக்கும் 3 வயசுல அந்த 3 விஷயத்தெல்லாம் ஒற்றுமை கொடுத்தான். ஒன்று வஃபாத்து, 63 வயசுல கரெக்டாக வஃபாத்து. 3 பேருமே 63 வயசுல வஃபாத்து. 3 பேருமே ஷஹீதாகி வஃபாத்து. 3 பேருமே ஷஹீதாகி வஃபாத்து. 3 பேரும் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளேயே அடக்கம். 3 பேரும் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளேயே அடக்கம் இல்லையா? ரசூலுல்லாஹ் நார்மலாக இருந்தால் வஃபாத் ஆனாங்க. ஆனால் ஹைபரில் கொடுக்கப்பட்ட ஒரு பெண்ணினால் கொடுக்கப்பட்ட ஆட்டுக்கறியில் துவைக்கப்பட்ட விஷம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் அன்று கொடுத்த விஷம் எனக்கு இன்னைக்கு கழுத்தா இருக்குது. நாங்கள் ரசூல் வஃபாத் ஆகும் பொழுது, ஏன்னா ஒரு நபி எல்லா அந்தஸ்தையும் அடைந்து விட்ட பொழுது ஷஹீதுடைய அந்தஸ்து தவறிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் செய்த ஏற்பாடு. ஹைபர் யுத்தத்தில் ஒரு பெண்ணினால் விஷம் துவைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு அந்த விஷயத்தினுடைய தன்மையினால் ரசூலுல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைஞ்சாங்கன்னு எழுதுவாங்க. உமர் ரலியல்லாஹு இதே 26 நாளை பிறகு 26 சுபூ தொழுகையில் நிற்கிற பொழுது அபூ லுஅலுஆ என்கிற ஒரு மதம் மாறியவனினால் உமர் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டார்கள். அடுத்த வார்த்தை கேட்டாங்க, என்ன குத்துனது யாரும் கேட்டாங்க. என்ன குத்துனது யாரும் கேட்டாங்க. அபூ லுஅலுஆ கேட்டாங்க, முஸ்லீம் இல்லையே? இல்லை முஸ்லீம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், என்னால் ஒரு முஸ்லீம் நரகத்துக்கு போகிற அல்லாஹ் பாதுகாத்தாங்க. அல்லாஹ் அக்பர். தான் குத்துப்பட்டு குத்துயிராயிருக்கிற நிலையிலும் பேசிய வார்த்தை, என்னை குத்தி ஒரு மூமின் நரகத்துக்கு போயிடக்கூடாது, ஒரு மூமின் நரகத்துக்கு போகல, அவனேறு ஒருவன் தானே என்று சந்தோஷப்பட்டார்கள். அபூபக்கருல்லாஹ் அந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான், ஷஹீதுடைய வாய்ப்பை. ரசூலுல்லாஹோடு ஹெரா குகையில் தங்கி இருக்கிற பொழுது, நீங்கள் நில்லுங்க யார் ரசூலுல்லாஹ், நான் உள்ளே போய் பார்க்குறேன்னு போய் பார்த்து எல்லா பொந்தையும் அடைச்சிட்டே வந்தாங்க. ஒரு 2 பொந்தை அடைக்க முடியல. 2 பெருவர்களையும் காலுடைய பெருவர்களையும் கொடுத்து அடைச்சாங்க. ஒன்றில் பாம்பு தீண்டியது. ரசூலுல்லாஹ் மடியில் படுத்திருக்கிறாங்களேங்கிறதுக்காண்டி பாம்பு தீண்டினாலும் பரவாயில்லை என்று அப்படியே கண்மூடி உட்கார்ந்துருந்தாங்க. வலி மூளைக்கு ஏறி தாங்க முடியாத வலியினால் கண்ணீர் ரசூலுடைய முகத்தில் கண்ணீர் பட்டு இருந்துச்சு. ஏன் ரசூலுல்லாஹ், ஏன் அபூபக்கர் ஏன் கண் கலங்குறீங்கன்னாங்க. யார் ரசூலுல்லாஹ், உங்களின் தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி பாம்பு கொத்திய வலியிலும் அப்படியே உட்கார்ந்துருக்கிறேன்னாங்க. எழுந்திருத்து ரசூலுல்லாஹ் அவருடைய புனித காலில் தன் பரக்கத்தால எச்சிலை வைத்தார்கள். விஷம் அத்துணையும் இறங்கியது. வரலாறு எழுதுவாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு வஃபாத்துல இந்த பாம்பினுடைய விஷம் ஒரு காரணமாக அமைந்து எழுதுவாங்க. ஏன்னா 3 பேரும் ஷஹீதுடைய அந்தஸ்தை அடையணுங்கிறதுக்காண்டி 3 பேருக்கு எல்லாம் அந்த ஒற்றுமையை கொடுத்தான். வயதில் ஒற்றுமை, ஷஹீதில் ஒற்றுமை, அடங்கப்பட்டிருக்கிற இடங்களில் ஒற்றுமை என்று அல்லாஹ் கபூல் செய்ததற்குள்ளான அடையாளமாய் உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையை பேசப்படுகிறதுன்னா, உமர் ரலியல்லாஹு தன் கடைசி நேரத்தில் பேசின ஒரு வார்த்தை உலக மக்கள் அத்துணை பேருக்கு ஒரு பாடமான வார்த்தை. குத்தப்பட்டுக்கிறாங்க, 4 நாள் குத்தப்பட்டு ரூஹு போகல, அப்படியே குத்தப்பட்டு பாலை கொடுத்தா பால் அப்படியே ரத்தத்தோடு கலந்து வெளியேறுது. வஃபாத் ஆகிற கடைசி நேரத்தில் பேசினாங்க, உலக மக்களுக்கு பேசினாங்க, லவ் மாத்த லவ் வல்லாஹி லவ் அன்னலி திலாஉல் அர்தி தஹபா, அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உலகம் முழுக்க தங்கம், இந்த தங்கம் எல்லாம் உமருக்கு சொந்தம் என்று அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்தால், லஃப்து தியத் பிஹி, உமர்லா பேசுறாங்க, லஃப்து தியத் பிஹி மின் அஸாபில்லாஹி கப்ல அன் உராஹு, யா அல்லாஹ் இந்த பூமி முழுக்க தங்கத்தை தந்தனியே, அதை உனக்கு நான் திரும்ப பகரமாய் தருகிறேன், நரகத்தை மட்டும் என் கண்ணில் காமிச்சிடாதேன்னு கேட்பேன். நாங்கள் அல்லாஹு அக்பர். எவ்வளவு ஒரு உயர்ந்த அமலோடு தன் வாழ்க்கையை தொடர்புடைய உமர் ரலியல்லாஹு, நீதமான ஆட்சிக்கு உண்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த உமர் ரலியல்லாஹு, காலம் முழுக்க நன்மையில் வாழ்ந்த உமர் ரலியல்லாஹு மௌத்தாகும் போது சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு பூமி முழுக்க தங்கமாக தந்தானா, அந்த தங்கத்தை நீ வச்சுக்கோ, நரகத்தை மட்டும் என் கண்ணில் காமிச்சிடாதே அப்படின்னு கேட்பேன். சொர்க்கத்தை தானா இல்லை, நரகத்தை மட்டும் கண்ணில் காமிச்சிடாது அப்படின்னு கேட்பேன்னா, யோசியுங்கள் என்கிற பாடத்தை தன்னுடைய வஃபாத்தின் போது கற்றுக் கொடுத்தாங்க. நாம் செய்கிற அமல் எல்லாம் ஒன்றுமில்லை, அல்லாஹுடைய ரஹமத்திற்கு முன்னால் நாம் செய்கிற அமல் அது எதுவுமே ஒன்றும் கிடையாது. அவனுடைய ரஹமத்தினுடைய கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் நாம் வெற்றி அடைய முடியும் என்பதற்குண்டான அற்புதமான பாடத்தை உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையினுடைய நிறைய பாடங்கள் உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பேற்பட்ட உத்தமனாய் வாழ்ந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நினைவு தினத்தில் நாம் நினைத்து பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் நம்முடைய வாழ்வில் எடுத்து நடப்பதற்கும் உண்டான நிறைய விஷயங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கேட்ட விஷயங்களை கொண்டு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஈமானை அதிகப்படுத்தவும், பிறரை பார்த்து நன்மைக்குண்டான விஷயங்கள் பொறாமைப்படுவோம். நாம் செய்கிற அமல் அது என்னைக்கும் குறைவானதுதான், அல்லாஹுடைய ரஹ்மத்து மட்டுமே நிறைவானது என்று நம்பி வாழ்வதற்கு முன்னான தௌஃபீக் அல்லாஹ் நசீபாகி தருவானாக. வஃபாத்தாக இருக்கிற அத்துணை அந்த சுஹதாக்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி தந்த அருள்பாலிப்பானாக. நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவர்களோடு ஒன்று குழுமுகிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக முஸ்லிம் மக்கள் அனைவருக்கும் நசீபாகி தந்த அருள்பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.